ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷலான இடி சாம்பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடியெல்லாம் இடித்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நான் மிக்சியில் எல்லா மசால் வந்து பொடிச்சு செய்ய போகிறேன். இது ஒரு பாரம்பரியமான சாம்பார். இதுக்கு வந்து இந்த பொங்கல் டைமில், அதுக்கப்புறம் விரத டைமில் எல்லாம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டுக்கிட்டேன். இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், இதை போட்டு வந்து நான் வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து வீட்டில் இருந்த காய்கறிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன காய்கறிகள் இருக்கோ, சாம்பாருக்கு போடுற காய்கறிகள் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 அவரைக்காய், ஒரு 4 பீன்ஸு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் மஞ்சள் பூசணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனாலும் சைமல்டேனியஸாக நீங்கள் மற்ற பருப்பு வேக வைக்கிறது, மசாலா இடிக்கிறதுலாம் பார்த்துட்டிங்கன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த காய்கள்லாம் போட்டுட்டேன். இது கூட வந்து பச்சை கத்திரிக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் கத்திரிக்காய் தான், இங்கே சென்னையில் கிடைக்கிது. இது கூட வந்து ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதுதான் புளிப்புக்கு, கொஞ்சம் புளிப்பு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் புளியை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் சால்ட்டு போட்டு வதக்கி எடுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து வதங்கி வந்ததும் இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், காஷ்மீரி சில்லி. இது வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிற வரமிளகா அவ்வளோவா கலர் இருக்காது. அதனால கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிலாம். இது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மசால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துட்டு எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட அந்த ஸ்ட்ரக்சருக்காக சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 1½ ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வாசனைக்காக. இதெல்லாம் சேர்த்து வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுந்து வந்த பிறகு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நம்ம பொடிச்சிட்டா போதும். இதை வந்து நம்ம தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ காய் வந்து இந்த பதத்துக்கு வெந்திருக்கு. ஒரு 40% மேலே வெந்துடுச்சு. இந்த டைமில் இது கூட வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லெமன் சைஸை விட ஒரு சின்ன அளவு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை நான் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் வெந்துட்ட பிறகு எப்போதுமே புளி சேர்க்குறது தான் பெட்டர், இல்லைனா வந்து காய்கள் வந்து வேகாது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் அந்த பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது. ஓரளவுக்கு வந்த பிறகு அதை வந்து நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய், 2 பூண்டு பல், 2 வெங்காயம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டுருங்க. இப்போ வந்து மாங்காய் கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எந்த விசேஷமாக இருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ உப்பு வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் எங்கள் வீட்டில் தூவினா அந்த கொத்தமல்லி இலைக்கு வந்து பிடிக்காது.
இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சோண்டு வந்து ஆயில் போட்டுட்டு அது கூட வந்து கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட வந்து நான் ஒரு 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இது போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் எப்போதுமே சாம்பார் தாளிக்கும் போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக. இந்த வதக்குனதை வந்து இந்த சாம்பாரில் ஊற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.